நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் தம்பி இருந்த பிறகு இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் கவனிக்காமல் விட்டுவிட்டு ஏழை எளிய மக்கள் ஏதாகிலும் உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களை என்னிடம் அனுப்பி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் செய்து அனுப்புகிறேன். என்னை தெரிகின்றதா ஐயா உங்களுக்கு? யாரம்மா நீ? ஐயா, சில நாட்களுக்கு முன்பு காரகத்திலே பசு என்று உரைத்தேன். என்று கரத்திலே திருவோடு கொடுத்து விட்டு சென்று விட்டீர்கள். ஏதாவது உதவி என்று ஒன்று வேண்டுமானால் என்னுடைய நாட்டுக்கு வா மகளே என்று உரைத்தீரே. உங்களுக்கு ஒரு உதவி கேட்டு வந்திருக்கின்றேன். என்ன உதவி வேண்டுமாமா உனக்கு? ஐயா, என்னை தொட்டு தாலி கட்டி என்னுடைய கணவரை எப்படியாவது என்னோடு சேர்த்து வைங்கள் ஐயா, என்னோடு சேர்த்து வைங்கள். அப்படியா? ஆமாம். நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவள்? உன்னுடைய பெயர் என்ன? எதையுமே சொல்லவில்லை அம்மா எனக்கு. ஐயா, என்னுடைய நாடோ அயோத்திபுரி நாடு ஐயா, அயோத்திபுரி நாடு. அந்நாட்டு மன்னர் சிவநேச மன்னர் இருக்கின்றாரே, அவருடைய ஒரே மகள். என்னுடைய பெயர் மலர்விழி ஐயா. சிவநேச மன்னரின் மகளா நீ? ஆமாங்க. அவர் என்னுடைய நண்பராயிட்டு. என்னுடைய தந்தை உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் போய் இருக்குமா? சரி, கணவரை கொண்டு வந்து என்னோடு சேர்த்து. ஒரு நாட்டுக்கு இளவரசி நீ. உனக்கு இந்த நிலை வர என்ன காரணம்? அதை மட்டும் என்னிடத்தில் கேட்காதீர்கள் ஐயா. இந்த பாவி நான் என்னை உரைக்க மாட்டேன் ஐயா. என்னிடத்தில் கேட்காதீர்கள். நீ சொல்லவில்லை என்றால் உன் கணவரை உன்னுடன் என்னால் சேர்த்து வைக்க முடியாது. உங்களை நம்பிதான் வந்திருக்கின்றேன் ஐயா. அப்படியெல்லாம் உரைக்க வேண்டும். அப்படி என்றால் நீ உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய கணவர் வந்து என்னோடு சேர வேண்டும் என்பதற்காக யாரிடமே சொல்லாமல் இருந்த உண்மையை உங்களுக்கு உரைக்கின்றேன் ஐயா. சில நாட்களுக்கு முன்பதாக தோழி பெண்களை அழைத்துக் கொண்டு நந்தவனத்திற்கு சென்று ஆடி பாடிவிட்டு வரலாம் என்று அனைவருமே நந்தவனம் சென்றும் அழகாக ஆடி பாடிக்கொண்டிருந்தோம். அருகாமையிலே ஒரு கானகம் ஒன்று இருந்தது. சரி, அந்த கானகத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த கானகத்திலே ஒரு முனிவராகப்பட்டவர் தவம் செய்து கொண்டிருந்தார். அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சித்து பார்த்தோம், எங்களால் முடியவில்லை. அதன் பிறகு ஐயா சொல்லமா, என்னோடு வந்த தோழி பெண்கள் அனைவருமே என்னை விட்டு போய்விட்டார்கள். நான் மட்டும் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்தாய்? அவருடைய தவத்தை கலைக்க வேண்டும் என்று அருகாமையிலே ஒரு பாம்பாகப்பட்டது இறந்து அழுகிய நிலையிலே கிடந்தது ஐயா. அந்த அழுகிய பாம்பை எடுத்து அந்த முனிவர் மீது போட்ட உடனே அவருடைய தவமானது கலைந்து விட்டது. அவர் கண்விழித்து விட்டார் ஐயா, கண்விழித்து விட்டார். பெண்ணே, நானோ ஈசனை கோரி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த அழுகிய பாம்பை எடுத்து என் மீது போட்டு என்னுடைய தவத்தையே கலைத்து விட்டாய். இப்பொழுதே கொடுக்கின்றேன் உனக்கு கொடிய சாபம். நான் வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், கத்தினேன், அழுதேன். என்னுடைய வார்த்தை அவர் கேட்கவே இல்லை ஐயா, என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. பெண்ணே, நானோ ஈசனை கோரி தவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த அழுகிய பாம்பை எடுத்து என் மீது போட்டு தவத்தை கலைத்து விட்டாய். இப்பொழுதே பார், 4448 வியாதிகளிலே கொடிய வியாதியான நீ குஷ்டம் எடுத்து போவாய் என்று எனக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் ஐயா. ஐயா, அது மட்டும் கிடையாது ஐயா. இந்த உண்மையை நான் வேறிடம் யாரிடமாவது உரைத்தால் என்னை தொட்டு தாலி கட்டினாரே என்னுடைய கணவர், என்னுடைய கணவருக்கும் இந்த நோய் தொடர்ந்து விடும்.
செய்தேன். நமக்கு ஏற்பட்ட சாபம் வேறு யாரிடத்திலாவது கூறினால் கட்டிய கணவருக்கு ஏற்படும் என்ற காரணத்தினால் இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருந்தாய் மலர்விழி. அத்தா, இத்தனை நாளாக எந்த ஒரு உண்மையை மறைத்தே வைத்திருந்தேனோ அதை இவரிடத்தில் மறைத்து விட்டேனே. உண்மையை மறைத்ததால் உங்களுக்கு நேர்ந்த கதை பார்த்தீர்களா மலர்விழி? அத்தா, நாம் இருவரும் இனிமேல் யாருக்காக உயிர் வாழ வேண்டும், எதற்காகத்தான் உயிர் வாழ வேண்டும்? அதோ தெரியும், அந்த மலையின் உச்சின் மேலே ஏறி நம்முடைய உயிரை விட்டு விடலாம். புறப்படுகிறீர்கள். எங்கே செல்கிறீர்கள்? ஐயா, ஜெயம் ஜெயம் ஜெயம். இந்த இனிமையான நேரத்திலே நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோட புல்லுக்காங்கிய பசியுமான் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொழியன் மழைன்னு சொல்லுவாங்க. இன்னும் மாதம் மும்மாறி மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. மக்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இன்னும் கொடுக்க வேண்டும் என்று குணம் படைத்த முன்னாள் நாட்டாமை கிருஷ்ணன் அம்சா இந்த அன்பு உள்ளங்கள் என்னை பாராட்டி 101 ரூபாய் வாரி வழங்கி இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்கள் மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் போல. எதற்காக ஐயா எங்களை வழிமறிக்கிறீர்கள் ஐயா? மா, எங்கே சென்று விட்டீர்கள் என்று கேட்டேன். ஐயா, நாங்கள் இருவரும் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? நாங்கள் சாக துணிந்து விட்டோம் ஐயா. நீங்கள் சாக பிறந்தவர்கள் அல்ல, வாழ பிறந்தவர்கள். அம்மா, எனக்கு கால நேரத்தில் திருமணம் என்று ஒன்று நடந்திருந்தால் உன்னுடைய வயதில் ஒரு மகளும் இவருடைய வயதில் ஒரு மகனும் இருந்திருப்பார்கள். என் பிள்ளைகளாக நினைத்து கேட்கிறேன். ஆமாம், அந்த முனிவர் உனக்கு சாபத்தை கொடுத்தார் அல்லவா? சாப விமோச்சனம் ஏதாகிலும் உன்னிடத்தில் தெரிவித்தாரா? உரைத்திருக்கின்றார் ஐயா. இருக்கின்றாரா? எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது ஐயா. சொல்லம்மா சொல்லம்மா. அதையும் உரைக்கின்றேன் ஐயா. ஐயா, ஒரு ஆடவர் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். சரி. அவர் அரக்கர் இடத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அவர் திருமணத்தை அறவே வெறுத்தவராக இருக்க வேண்டும். பெண்களை இரு கண்களாக மதிக்க கூடியவராக இருக்க வேண்டும். ஐயா, அவர் அம்மன் பக்தியிலே மிகுந்தவராக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு ஆடவர் அந்த அம்மனிடத்திலே போருக்கு சென்று அம்மனுடைய கரத்தால் அவருடைய உயிராகப்பட்டது பிரியும் பொழுது அவருடைய உடம்பிலே இருந்து வருகின்றதே உதிரம். அந்த உதிரத்தை எடுத்து எங்கள் மீது தெளித்தால் எங்கள் இருவருக்கும் சுய உறவு வரும் என்று உரைத்து விட்டார். சரியான இடத்தை தான் அம்மா தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறீர்கள். ஆமாம், தாய்க்கு தலைமகன் நான் தான். அசுர குலத்தில் பிறந்தவனும் நான் தான். திருமணத்தை அறவே வெறுத்தவனும் நான் தான். பெண்களை ஏறெடுத்து பார்க்காதவனும் நான் தான். அந்த ஆதிசக்தி அங்காள பரமேஸ்வரை தினந்தோறும் வழிபடக்கூடியவனும் நான் தான். இந்த பிஞ்சு உள்ளங்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அந்த அம்மனை சமருக்கு அழைக்கிறேன். நீங்கள் இருவரும் சென்று ஓய்வு எடுத்து மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் குட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மறுநாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசொலிக்க மேல்மலையனூரில் கோயில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே அங்காளை அழைக்கின்றே ஆடி இங்கே வந்திடம்மா.
கஞ்சனா கஞ்சே சாமி கஞ்சே பேசாதீங்க கொஞ்ச நேரம். கஞ்சனா கஞ்சனா சண்டை போடுங்கப்பா. பூச்சி வாசி அங்க போய் புடுறா சாந்துங்கிறான் பாரு உங்க கால போய். ஆடு கூட கொடுப்பாங்களா உனக்கு? ஆடு கொடுத்தாங்களா கையில பிடிக்க முடியாது உங்களை. சோத்து முன்னு சொல்ற ஒழுங்கா செய்யுங்கடா. தேவடியா பசங்களா அவன் வேலையை அவன் கரெக்டா செய்யுங்கடா. மட்டும் அப்படியே 6 மணிக்கெல்லாம் ஓடி வந்துடுறீங்க கையில். ஊரான சொன்னா கூட கஷ்டப்பட்டு பிரிவு போட்டு ஆடு வச்சுக்கிறாங்க. வெயில் படாத காசுறாடு 10 மணிக்கு வரீங்க போயிட்டு பேசுங்கடா. பல்ல தட்டுறா முதல்ல. நைட்ல கண்ணு பாருங்கப்பா. குழந்தை மொத்த பேர்கிட்ட குழந்தை வாங்கிட்டு சொல்றான். நீ சொன்னா முடியாது. சண்டை போடுவாங்க. குழந்தை உங்கள நைட்ல கண்ணு முடியாது. அந்த கண்ணாடி கா கூட தானே அவன் இங்கே வெட்டி போடுற. நீ என்ன பண்ற? அவனே பஞ்ச சேர்த்து வாங்கி கொடு. நீ யார்கிட்ட கொடுத்துட்டு மூஞ்சுட்டு ஒப்புட மாட்டேங்கிறான். கோயில் என்ன முதல்ல போடு தலைமையா போடாத. இவ்வளவு நாட்களாக அம்மா தாயே என்று வணங்கினேன். அப்பொழுதெல்லாம் கேவலமாக பேசிய பிறகு வந்துவிட்டார். யாரடி காலி அமர் தெரியுமா
நமக்கு அம்மா தாய் என்று போற்று முகமினி இன்று ஆணவம் தலைக்கேறி யாரிடம் என்ன பேசுவது நமக்கு தெரியாமல் ஆணத்துடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். உன் அறிவானது நெருங்கி விட்டது. என் சூழாதத்தினால் நீ மாலை பகிர்ந்து இதோ இருக்கின்றதே இரண்டு பிஞ்சு உள்ளங்கள் ஒரு முனிவரின் சாபத்தை ஏற்று பல துன்பங்களை அனுபவித்து இருவரும் இறந்துவிட முடிவெடுத்தார்கள். அவர்கள் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கருத்தில் கொண்டு உன்னை சமருக்கு அழைத்தேன். உன் கரத்தால் மாண்டு விட்டேன். ஆமாம் தாயே, என்னை மன்னித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. அப்படியாகட்டும் அம்மா, எனக்கு ஒரு வரத்தை அருள்பாலிக்க வேண்டும். யார் வர வேண்டும்? என்னுடைய சிரசானது உன்னுடைய ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒலிக்கும் மணியாக இருக்க வேண்டும். அந்த ஒலி ஒலித்த பிறகுதான் உனக்கு தீப தூப ஆராதனையே நடக்க வேண்டும். மகளே மலர்விழி, ஞானமணி, இந்த சிவசங்கராபுரி கோட்டையை நீங்கள் இருவரும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வர வேண்டும். அப்படியாகட்டும். மகனே ஞானமணி, மகளே மலர்விழி, நீங்கள் இருவரும் முன்பிறவில் செய்த பாவ வினைகளால் இப்பிறவிலே இவ்வளவு காலமாக துன்பத்தை அனுபவித்தீர்கள். இப்போது உங்கள் பாவங்களை நீங்கி இனிமேல் உங்கள் வாழ்வில் துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு நீடித்து வாழ இந்த அன்னையின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு இருக்கட்டும். மகனே மகளே. அன்பார்ந்த பெரியோர்களே, நாடக கலை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு இலசு புதுசு எங்கள் ஆரணி தனுசு ஆடும் மற்றும் அதாவது விளாநல்லூர் பக்கத்துல சின்ன செங்காடு பக்கத்துல அருந்ததிப்பாறை என்ற கிராமத்தில் நாங்கள் தாய் ஊர்ல நம்ம நாடகம் நடத்தினோம். அதாவது நாமணங்கு தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்த வெளியே நாடகம் தாய் கிராமத்தை நடத்தணும். நாங்கள் நடத்த நாடகம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜோரா கை தருங்க பார்க்கலாம். கொடுக்கிற காசு முக்கியம் இல்லைங்க. அதாவது நீ கைத்தட்டி உற்சாகமா நாடகம் நல்லா இருந்ததுன்னு சொன்னாவே கோடி ரூபாய் சமம். அதே போல சிறந்த நாடகம் இருக்குது இருக்க ஒரே இடம் ஆரணி பழைய பஸ்லையும் காலம் சென்ற சிவா ஐயரோட மகள் அம்மாவும் மருவப்பள்ளி பார்த்து போயிருக்கிறார்கள். அங்கு சென்றால் மட்டுமே எங்கள் தனுசு அரங்கமடத்தையும் மற்ற சிறந்த நாடகம் ஒப்பந்தம் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாய் கிராமம் அருந்ததிப்பாறை கிராமத்திலே அதாவது நாவணங்க தெய்வம் அல்லது விளையாட்டால் வந்தவனே நாடகம் அந்த காட்சி நிறைவேறுது. இவ்வளவு காலமா அமைதியா இருந்து நாடகத்தை கண்டியெடுத்த தாய் மக்களுக்கு பொதுமக்களுக்கு எங்கள் ஆரணி தனுசு ஆர்மர் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாய் கிராமத்தை கங்கை அம்மன் காடு அவதாரம் எடுத்து உங்க முன்னே காய் தந்துள்ளார். எல்லோரும் வந்து தங்களால் இயன்ற காணி போயிட்டு விபதி அணிந்து சென்றால் மலை போல் ஒரு நோய் எல்லாம் சூரியனை கண்டா பணிவாக அகற்றிவிடும். எல்லோரும் வந்து கையில் கிடைச்ச காணி போயிட்டு விபதி ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மனுடைய அருளை பெற்று செல்லுங்கள். வீட்டில் பால் வளம், நிலப்பாக்கியம், நீர் வளம் அனைத்து பொருந்தி நோய் நொடி இல்லாத. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.